குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம எம்எஃப்சிஎஸ் பேப்பர் இருக்குல்ல, ஸோ எம்எஃப்சிஎஸ் பேப்பரில் செட்ஸில் காம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். காம்ப்ளிமெண்ட்டில் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம காம்ப்ளிமெண்ட்டோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் அது ரிலேட்டடான ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ டி மார்கன் தியரம் பற்றி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ டி மார்கன் தியரம் என்னது அப்படின்னா, ஏயும் பியும் ரெண்டு டிஃப்ரெண்ட் செட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு சப்செட், இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சுன்னா டெஃபினேஷன் படி எக்ஸ் எதில் இருக்காதுன்னா ஏ யூனியன் பியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ எக்ஸ் ஏ யூனியன் பியில் இல்லை அப்படின்னா எக்ஸ் கண்டிப்பாக ஏலையும் இருக்காது, அதை மாதிரி எக்ஸ் பிலையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்ல முடியும். எக்ஸ் ஏலையும் இருக்காது, எக்ஸ் பிலையும் இருக்காதுன்னா அப்போ எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்கும், எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்கும். இதுதானே டெஃபினிஷன். காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கணும்னா அந்த செட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்குது, எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்குன்னா அப்போ எக்ஸ் ஏ யூனியன் பி ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? அப்போ நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா, ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் சப்செட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ ரிவர்ஸ் பார்ட்டுக்கு என்ன செய்யணும், இதே தான். ஃபஸ்ட்டு லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த லைனில் இம்ப்ளை போட்டு என்ன போடணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு போடணும். ரெண்டுத்துலேயுமே இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது இருந்ததுன்னா அடுத்த லைனில் என்ன போடணும், திஸ் இம்ப்ளை எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் ஏல இருக்காது, எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் பியில் இருக்காது அப்படின்ட்டு போடுவோம். அப்போ எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்லேயும் இல்லை, பி காம்ப்ளிமெண்ட்லேயும் இல்லை அப்படின்னா எக்ஸ் ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட் ஏ யூனியன் எக்ஸ் ஏலையும் இல்லை, எக்ஸ் பிலையும் இல்லைன்னா எக்ஸ் ஏ யூனியன் பிலையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுதுவோம். அப்போ எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பினா ஸோ இதுலேருந்து எழுதக்கூடியது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். எக்ஸ் ஏ யூனியன் பியில் இல்லை அப்படின்னா எக்ஸ் ஏ யூனியன் பியோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு எழுதலாம். தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் சப்செட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ரெண்டாவதில் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு ஈக்குவாலிட்டி கிடச்சிடும். இது ஒரு பார்ட்டு. ஸோ இன்னும் ரெண்டாவது சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் பியோட காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் அந்த செட்டில் இருக்காது அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? அப்போ இதுலேருந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இல்லைன்னா அப்போ எக்ஸ் ஏலையும் இருக்காது, எக்ஸ் பிலையும் இருக்காது. எக்ஸ் ஏலையும் இல்லை, எக்ஸ் ஏல இல்லைன்னா எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும், எக்ஸ் பியில் இல்லைன்னா எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருக்கும். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்குது, பி காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதனோட யூனியன்லேயும் இருக்குமா? ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்டுன்னு எடுத்தோம். இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ ஒரு பார்ட் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன இம்ப்ளை ஆகும்னா, எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்கும், எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்லேயும் இருக்குங்கிறது இம்ப்ளை ஆகும். அப்போ அடுத்த லைனில் இது சிம்பிளாக என்ன எழுதிக்கலாம்னா, எக்ஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் ஏல இருக்காது, எக்ஸ் பி காம்ப்ளிமெண்ட்டில் இருந்தால் எக்ஸ் பியில் இருக்காதுன்னு எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ இதுலேருந்து எக்ஸ் ஏலையும் இல்லை எக்ஸ் பிலையும் இல்லை அப்படின்னா எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் கண்டிப்பாக இருக்காது அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்காது அப்படின்னா எக்ஸ் வந்து அதனோட காம்ப்ளிமெண்ட்டில் தான் இருக்கும். therefore this imply எக்ஸ் belongs to ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். therefore நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் சப்செட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ரிவர்ஸில் கிடச்சிருக்கு. therefore இது ரெண்டுத்துலேருந்து நம்ம ஈக்குவாலிட்டி வந்து இம்ப்ளை ஆகும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இதுதான் வந்து டி மார்கன் லா. ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். அதை மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டெஃபனிஷன் என்னது அப்படின்னா வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா இதை வந்து நம்ம ஏ டெல்டா பி அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். ஸோ இதனோட டெஃபனிஷன் என்னதுன்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ. ஏ டிஃபரன்ஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும், பி டிஃபரன்ஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போட்டோன்னா தான் ஏ டெல்டா பி அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இந்த ஏ டெல்டா பி தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். சிமிலர்லி பி டெல்டா ஏங்கிறது என்னதுன்னா பி டிஃபரன்ஸ் ஏ யூனியன் ஏ டிஃபரன்ஸ் பி. இதுதான் வந்து பி டிஃபரன்ஸ் ஏக்கு உண்டான சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நோட் என்னதுன்னா ஒரு செட்டுக்கும் அதே செட்டுக்கும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு எம்டி தான் வந்து கிடைக்கும். அதை மாதிரி ஒரு செட்டுக்கும் எம்டி செட்டுக்கும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து அதே செட்டு தான் வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஏங்கிற செட்டில் வந்து நமக்கு 1 2 3 4 5 6 வந்து இருக்குது. பிங்கிற செட்டில் வந்து 0 2 4 6 8ங்கிறது வந்து இருக்குது. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ டிஃபரன்ஸ் பினா என்னது? ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. 1ங்கிறது ஏல இருக்குது, பியில் இல்லை. 3ங்கிறது ஏல இருக்குது, பியில் இல்லை. 5ங்கிறது ஏல இருக்குது, பியில் இல்லை. அப்போ ஏ டிஃபரன்ஸ் பி வந்து 1 3 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி பி டிஃபரன்ஸ் ஏ எழுதணும் அப்படின்னா 0ங்கிறது பியில் இருக்குது, ஏல இல்லை. அதுக்கப்புறம் வந்து 8ங்கிறது வந்து பியில் இருக்குது, ஏல வந்து இல்லை. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் பி டிஃபரன்ஸ் ஏல வந்து வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ வந்து என்னது வருதுன்னு பார்க்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் போட்டால் என்ன கிடைக்கும்னா 0 1 3 5 8 கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அல்லது ஏ டெல்டா பி அப்படின்ட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து டெஃபனிஷன். ஓகேவா? சரி. ஸோ இதை வச்சுட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ மொதல் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்பவும் போல் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டெல்டா பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ டெஃபனிஷன் படி எப்படி எழுத முடியும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி அல்லது எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி இருக்குல்ல, அதுக்கு என்ன டெஃபனிஷன்? எக்ஸ் வந்து ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது அப்படின்ட்டு மீனிங்கு. அதை மாதிரி ரெண்டாவதுக்கு என்ன மீனிங்? எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் ஏனா எக்ஸ் வந்து பியில் இருக்கும், எக்ஸ் வந்து ஏல இருக்காது அப்படின்ட்டு மீனிங்கா? சரி. ஸோ இது வந்து அண்ட் ப்ராப்பர்ட்டி.
இந்த இடத்துல ஆர் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல வந்து அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு பியை ஒன்றா எடுத்துக்கிடுவோம். இந்த எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, டஸ் நாட் பிலாங்ஸ் டு பியை ஒன்றா எடுத்துக்க போகிறோம். தட் மீன்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிங்கிறது ஒன்று. அதை மாதிரி அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அப்படிங்கிறது வந்து ஒன்று. ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அதை மாதிரி எக்ஸு ஏலையும் இல்லை பிலையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் வந்து இருக்காது அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எழுதுகிறோம். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதில் இதை மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பியை வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பியை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் எப்படி எழுதிக்கலான்னா எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ. அப்போ எக்ஸ் வந்து ஏ யூனியன் பியில் இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பியில் இல்லைன்னா அதனோட டிஃபரன்ஸில் இருக்குது அப்படின்ட்டு எழுதுவோமா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ நம்ம என்ன எடுத்தோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டெல்டா பின்னு எடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கு சப்செட் அப்படின்ட்டு சொல்லலாம். சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இது ஏ ரிவர்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டாவது ஸ்டெப்பில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு ரிவர்ஸில் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம அப்படியே எழுதணும். ஸோ அப்படியே எழுதணுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குல்ல, இது ஏ டெல்டா பிக்கு வந்து சப்செட் அப்படின்ட்டு கிடைக்கும். தேர்ஃபோர் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா வந்து ஏ டெல்டா பி ஈக்குவல் டு பி டெல்டா ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா ஏ டெல்டா பியை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு டெஃபனிஷன் படி எழுதிக்கலான்னு தெரியும். ஸோ ஏ யூனியன் பினாலும் பி யூனியன் ஏனாலும் சேம்னு நமக்கு முன்னாடியே யூனியனோட ப்ராப்பர்ட்டியில் தெரியும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோன்னா பி டிஃபரன்ஸ் ஏ யூனியன் ஏ டிஃபரன்ஸ் பின்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இதுதான் வந்து பி டெல்டாவோட டெஃபினிஷன்னு நமக்கு தெரியும். அப்போது நமக்கு ஏ டெல்டா பி ஈக்குவல் டு பி டெல்டா ஏ அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஸோ மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா சி இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பி டெல்டா சிக்கு ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா சிக்கு ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்? பி டிஃபரன்ஸ் சி யூனியன் சி டிஃபரன்ஸ் பி அப்படின்ட்டு ஃபார்முலா எழுதுவோமா? ஸோ இப்படி எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா காம்பினேஷன், இப்படி காம்பினேஷன் போட போகிறோம், இப்படி காம்பினேஷன் போட போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்? ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ் சி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி டிஃபரன்ஸ் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா அகைன் இதை உள்ள மல்டிபிள் பண்ணால் ஏ இன்டர்செக்ஷன் பி டிஃபரன்ஸ்
ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா, உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் நமக்கு என்னதுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா ஏ இன்டர்செக்ஷன் சி. நல்லா பாருங்கள், ஏ டெல்டா பின்னா என்ன மீனிங்கு? ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ, அப்படி தானே இங்கே இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இப்படி எழுதிடலாம். தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்தோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா சின்னு எடுத்தோம். இது நமக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி டெல்டா ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். சரி, நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி. இன்டர்செக்ஷன் வந்து எம்டியாக இருக்கும் எப்போன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு இருந்தால் தான். ஸோ இது இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறதுனால ரெண்டு பார்ட்டும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அசியூம் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டெல்டா பி அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் வந்து ஏ டெல்டா பியில் இருந்தால் டெஃபினிஷன் படி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இது யூனியன்னு இருக்கிறதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பி ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி டிஃபரன்ஸ் ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இதுலேருந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டிஃபரன்ஸ் பினா என்ன மீனிங்? எக்ஸ் ஏல இருக்கும், எக்ஸ் வந்து பியில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ரெண்டாவது இது படி எக்ஸ் வந்து பியில் இருக்கும், எக்ஸ் வந்து ஏல இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ எப்பவும் போல் இது என்ன செய்ய போகிறோன்னா இப்படி பேர் பண்ண போகிறோம், இதை வந்து இப்படி பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பேர் பண்ணி எழுதுனா என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னும் அண்ட் எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி அப்படின்னும் வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸு பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி அப்படின்னும் எக்ஸு டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னும் வந்து சொல்ல முடியுமா? எக்ஸ் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸ் வந்து ஏ யூனியன் பியில் இருக்குதுன்னு சொல்லுவோம். எக்ஸ் வந்து ஏலையும் இல்லை, எக்ஸ் வந்து பிலையும் இல்லைன்னா எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ ரிவர்ஸு இதே ஸ்டெப் தான் வரும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்குன்னா எக்ஸ் வந்து ஏ யூனியன் பியில் வந்து இருக்குது, எக்ஸ் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் வந்து இல்லைன்னு கிடச்சிருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா எக்ஸ் வந்து கண்டிப்பாக ஏ யூனியன் பியில் இருக்குன்னு இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பின்னு. தேர்ஃபோர் நமக்கு வந்து ஏ டெல்டா பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்ட்டு வரும். ஸோ ரிவர்ஸு கீழே இருந்து மேலே திரும்ப அதே மாதிரி எழுதணும். ஸோ கீழே இருந்து மேலே நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு ஏ யூனியன் பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஏ டெல்டா பி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஃப்ரம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ டெல்டா பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டு. ஸோ கான்வர்ஸ் பார்ட்டுக்கு நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத வந்து நம்ம எம்டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ டெஃபினிஷன் படி ஏ டெல்டா பிங்கிறதோட டெஃபினிஷன் என்னதுன்னா ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ, இதுதான் வந்து டெஃபினிஷன். ஓகேவா,
ஸோ இதையே வந்து நம்ம ஏ டெல்டா பியை வந்து ஏ டெல்டா பியை ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் எப்படி படித்தோம்? ப்ராப்பர்ட்டி 1ல் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு படித்தோம். இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வந்து ஏ டெல்டா பியும் ஏ யூனியன் பியும் ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ணியிருக்கிறோமா? அப்போ இந்த ஏ டெல்டா பிக்கு பதிலாக நான் ஏ யூனியன் பியை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அப்போ ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி மைனஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஏ யூனியன் பி உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து எம்டி அப்படின்ட்டு கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் வந்து கான்வர்ஸ் பார்ட். தேர்ஃபோர் ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எம்டி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக வந்து அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. என்னது அப்படின்னா ஏ டெல்டா ஆஃப் பி டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு ஏ டெல்டா பி டெல்டா சி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு சொல்லுவோம் இதை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஏ டெல்டா ஆஃப் பி டெல்டா சி இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை டெஃபனிஷன் படி எப்படி எழுதலான்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டெல்டா பி டெல்டா சிக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா பி யூனியன் சி டிஃபரன்ஸ் சி யூனியன் பி. இதுதான் வந்து மொதல் ப்ராப்பர்ட்டி. ஸோ பி டெல்டா சிக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணி இதை மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் நத்திங் பட் ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ டிஃபரன்ஸ் பிங்கிறது இது. ஸோ ஏ டிஃபரன்ஸ் பியை வந்து நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் சி யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறேன். ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் இதை ஏ டெல்டா பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாமா? சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயோ இருக்குது. வெயிட், ஃபஸ்ட்லேருந்து ப்ரூஃபை பார்ப்போம். ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி 1 என்னதுன்னா ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி மொதல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இன்னொன்று நமக்கு தெரிஞ்சது வந்து ஏ டிஃபரன்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏ டெல்டா ஆஃப் பி டெல்டா சி இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ டெல்டா ஆஃப் மொதல் ப்ராப்பர்ட்டி படி பி யூனியன் சி டிஃபரன்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா நம்ம ரெண்டாவது பார்த்தோம்ல இதுபடி ஏ டெல்டா ஆஃப் இதை பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா ஏ டெல்டா ஆஃப் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம டிமார்கன் லா அப்ளை பண்ணலாம். டிமார்கன் லா அப்ளை பண்ணோன்னா பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்க போகிறோம். அப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏ டெல்டா பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது ஏ டெல்டா பி இது முழுக்க நம்ம பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம்.
இந்த டேர்ம் வந்து ஏ டெல்டா இந்த டேர்ம் முழுக்க பி அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஏ டெல்டா பிக்கு ஃபார்முலா வந்து மறுபடியும் ஏ யூனியன் பி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ யூனியன் பி வந்து என்னதுன்னா பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? இது ஒன்று. டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் அகைன் பிக்கு பதிலாக வந்து பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணியாச்சுன்னா இப்போ நம்ம இதை வந்து உள்ளே வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது என்னவாகும்? ஏ யூனியன் பி யூனியன் சி ஏ யூனியன் பி யூனியன் சி ரைட் ஏ யூனியன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு எல்லாம் மாறி மாறி எழுத போகிறோம். ஸோ ஓகேவா? ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு என்னது வரும்னா ஏ யூனியன் பி யூனியன் சி ஒரு டேர்மு இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டேர்ம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு உண்டானது. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போட்டுட்டு அடுத்த ப்ராக்கெட்டுக்கு வந்து என்னது இருந்துச்சு அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்கு இது முழுக்க இப்படி வந்து எழுதிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் அதுக்கப்புறம் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் இருக்குல்ல அது அப்படியே வந்து இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மை வந்து நம்ம ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்டர்செக்ஷன் போட்டு ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் வந்து அப்படியே இருக்கட்டும். மூணாவது டேர்ம் எப்படி இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் இது ரெண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ அது ரெண்டையும் சேர்த்தா எப்படி எழுத முடியும்னா யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது ஒன்று எழுதியாச்சு. அப்புறம் இந்த யூனியன் இருக்குல்ல இந்த யூனியன் அப்படியே வந்து நம்ம போட்டுடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை இப்படி பேர் பண்ணணும், இதை இப்படி பேர் பண்ணணும். ஸோ அப்படி பேர் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் யூனியன் சி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் ஒன்று கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தோன்னா பி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட்டு வந்து நமக்கு எம்டின்னு தெரியும். சி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட்டும் நமக்கு வந்து எம்டி அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்கும். ஏ யூனியன் பி யூனியன் சிங்கிறது அப்படியே இருக்கும். இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறதும் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு போடுறோம். ஸோ டிஃபரன்ஸுன்னு போட்டதுக்கப்புறம் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வந்து எழுதியிருப்போம். ஸோ இன்னொரு தடவை நான் எழுதி காட்டுறேன். ஸோ இந்த டேர்மில் என்னது இருந்துச்சு அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது ஒரு டேர்மு. இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன்
சி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டேர்மு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது வந்து ஒரு டேர்மு, யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்மு. ஸோ இது ஃபுல்லாக எழுதியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக எழுதியாச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம் வந்து அகைன் அப்படியே இருக்கட்டும். அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் இது ரெண்டுமே வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் உள்ளது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னும் யூனியன் போட்டுட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் சி அப்படின்னும் போட போகிறோம். அதாவது இதை வந்து இது கூடவும் பேர் பண்ணணும், இது கூடவும் பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக இப்போ என்ன கிடச்சிரும்னா ஏ யூனியன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து intersection A intersection B intersection C complement union of intersection A intersection B complement intersection C the whole complement அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிடலாம். A union B டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியை வந்து மாற்றி எழுதும். ஸோ அப்போ ரிவர்ஸில் எழுதியாச்சு அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஏ யூனியன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் B complement union C and intersection A complement union B union C complement அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இது எதனோட ஆன்சராக கிடச்சிருக்குன்னா ஏ டெல்டா ஆஃப் பி டெல்டா சியோட ஆன்சர் வந்து இது அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. சிமிலர்லி நம்ம ஏ டெல்டா பி டெல்டா சிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு இதே ஆன்சர் தான் வந்து வரும். ஏ யூனியன் பி யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி யூனியன் சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ஆன்சர் தான் வரும். அப்படிங்கிறதுனால ஏ டெல்டா பி டெல்டா சி இஸ் ஈக்குவல் டு ஏ டெல்டா பி டெல்டா சி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிமார்கன் லானால் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ டிமார்கன் லா பார்த்ததுக்கப்புறம் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் டெஃபனேஷன் பார்த்துட்டு இதற்கு ரிலேட்டடாக வந்து ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட இது முடியும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து ஆர்டர்டு பேர் அப்படிங்கிறது ஒன்று பாக்கி இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.